சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். என் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னடா பண்ணிட்டுக்கிறேன்னு கேட்டா. வெட்டி ஏதாமலாம் வீட்ல படுத்துட்டுக்கிறேன் என்ன பண்றதுன்னு. சரி வா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா. சரி நானும் 2 கிலோ கறி எடுத்துக்கிட்டு என் தங்கச்சி விட்டு கிளம்பிட்டேன். நான் வரும்போதே வந்து வெளியில எதே சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி சாப்பிட்டு இருந்தா நம்ம போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு உள்ள வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சேன். என் பிள்ளைங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டே நறுக்கிட்டு இருந்தேன். என்னது பிரியாணி பண்றவங்க மேக்சிமம் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? பொருளை வந்து பக்கத்துல வந்து எடுத்து வைக்கிறது இல்லை. எல்லா பொருளையும் அதோட பக்கத்துல எடுத்து வச்சிடணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு எதுவும் மறக்காம இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் மறந்து போயிட்டாலும் பிரியாணி நல்லா வராது. நான் அப்படிதான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டேன். ஆனா அதுலயுமே நான் ஒரு சொதப்பிட்டேன். எலுமிச்சங்காயை எங்க வச்சேன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா எலுமிச்சங்காயை தொலைவிட்டு இருந்தேன். சரி அதுக்குள்ள நம்ம கறியை வணக்கி விட்டதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழத்தை போட்டுடலாம் அப்படின்னு தொலைவி எலுமிச்சம்பழத்தை எடுத்தாச்சு. கறியை நல்லா வணக்கிறதுக்கு அப்புறம் தான் எலுமிச்சம்பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டேன். எதனால பிரியாணிக்கு எலுமிச்சம் சாறு ஊத்துறாங்கன்னா எல்லாரும் டேஸ்ட் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுதான் கிடையாது. ஏன்னா பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது. குறைஞ்சபட்சம் ஒரு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் வரைக்கும் கிராமம் இருக்கும். நாங்க அந்த பிரியாணி செய்யும் போது இரவு ஒரு 9 to 9:30 மணி இருக்கும். ஆனா அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த பிரியாணி கெட்டு போகல. கறியும் அப்படியே இருந்துச்சு. அதுக்கோசரம் தான் எலுமிச்சை சாறு ஊத்துறது. கேளு அத்தை கேட்டு வாங்கிட்டு வா 2 நிமிஷம் வாங்கிட்டு போடு கேட்க முடியாது
கறி நல்லா வணக்கிறதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரிசியும் போட்டோம். அரிசியும் போட்டதுக்கப்புறம் பதம் நல்லா வரட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை கொடுத்து இந்த வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பதம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அரிசி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. சரி எல்லாம் வரிசை வந்ததுக்கப்புறம் தம் போட ஆரம்பித்தேன். தம்மும் போட்டாச்சு. அப்புறமேட்டு தான் பார்த்தா தெரியுது அவன் வீடியோ இருக்கு எல்லாம் அந்த தேங்காய் தலையை என்ன பண்ணுறது, அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருக்காது. சிக்கன் வேணுமா? சிக்கன் சாப்பிடுறியா? நானும் வெள்ளைக்கு உட்காந்துக்குவோம். ஒண்ணுங்க அந்த பிள்ளைங்களா தயிர் எனக்கு மெயினா வேணுங்க. நீங்க வைங்க பண்ணா இப்ப நீங்க சாப்பிடலாம் பண்ணலாம். தயிர் வெங்காயத்தையும் வரலாம். தயிர் வேணும். நிறைய தயிர் பாடா. சரி போச்சா? சரி போச்சா? ஆதி சாப்பிட்டு வரப்பீங்க நல்லதா